அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற படம் சவுத் கொரியன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் இப்போது ரீசெண்டாக 2025 வெளியாகி இருக்கிற படம் வால் டு வால். படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கொரியன்காரங்க இப்படிலாம் யோசித்து படம் பண்ணுறாங்கன்னு ஆச்சரியமாக இருக்கும். தமிழ், மலையாளம், தெலுங்கில் பல வெற்றி பெற்ற படங்கள் கொரியன் படத்துலேருந்து அடித்த காப்பி தான். ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க. தானே யோசித்து கற்பனையில் இந்த படத்தோட கதையை எழுதுனன்னு ஆதாரமெல்லாம் காட்டுவாங்க. ஒரு பிரபலமான டைரக்டர் உலகநாயகன் கமல்ஹாசன்கிட்ட போய் நம்ம படம் பண்ணுவோன்னு கதை சொன்னார். ஒரு 4 கதை சொன்னாராம். அவர் சகலகலாம் வல்லவன் இல்லையா, அவர்கிட்டயா ஓடு எல்லாம் கொரியன் படத்தோட காப்பியாக எங்கே சீடி வாங்கணும்னு கேட்க ஆளை விட்டால் போதும்னு ஓடியே வந்துட்டார் அந்த டைரக்டர். அந்தளவுக்கு சவுத் கொரியன் படம் கண்டென்ட் வைஸ் ஸ்ட்ராங்காக சவுண்டாகவும் இருக்கும். இந்த படத்தோட கதை என்னான்னு லைட்டாக சொல்கிறேன். கதாநாயகன் சோனில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறார். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இவரோட வாழ்நாள் லட்சியமே சொந்தமாக நம்ம ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது தான். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு பணம், அப்புறம் கொஞ்சம் சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட கடன் வாங்கி, அதுவும் பார்த்தாமல் பேங்கில் லோன் போடுறாரு. மாதம் இஎம்ஐ கட்டிக்கலான்னு ஒரு வழியாக சோனில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன பிளாட், அந்த பிளாட்டை சொந்தமாக வாங்கிடுறாரு. அப்புறம் தான் இவருக்கு தெரியுது, இவர் பார்க்குற வேலை இஎம்ஐ போக செலவுக்கே பணம் பத்தலை. வீட்டில் ஃபர்னிச்சர் மற்ற ஜாமான் எல்லாம் வாங்கணும் இல்லையா, வீடே காலியாக இருக்குது. எப்படியும் சமாளிப்போன்னு வேறு வழி இல்லாமல் நைட் ஷிஃப்டெல்லாம் போகிறாரு. ஃபுட்டு டெலிவரி பாய் வேலைக்கு போகிறாரு. 2 வேலை பார்க்கறதுனால ரொம்ப டயர்டாகுது. அதனால் சொந்த வீடு இருக்க நிம்மதியாக போய் படுத்துவோம்னா அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இவரோட வீட்டில் சீலிங்க்கு மேலேருந்து டமால் டுமில்னு ஒரே சத்தம். யாரோ எதையோ உருட்டுறாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் சத்தம் வருதுன்னு இவர் மேலே குடியிருக்கிறவன்ட்ட போய் மனுஷனை நிம்மதியாக தூங்க விடு, இப்படி போட்டு சாமான உருட்டினா இப்படின்னு கேட்க கொஞ்சம் சாப்பிட்டாவும் சொல்கிறாரு. சார் கொஞ்சம் ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணுங்க சொல்ல, அந்தாலையோ என்னை பார்த்தா எப்படி தெரியுது, இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு வரேன், நான் உருட்டுறேண்ணா, எனக்கு மேலே இருக்கிறவன் போட்டு உருட்டுறான், எனக்கே தூக்கம் வராமல் கஷ்டப்படுறேன், மேலே போய் அவங்ககிட்ட சொல்லணும்னு சொல்ல, படுக்கேட்டு ஏறி மேலே போய் அந்த பிளாட்டுக்காரனை கேட்க, அவன் கீழே இருக்கிற நீங்கள் தாண்டா ஏன் தூக்கத்தை கெடுக்குறீங்க, உங்கள் தொல்லை எனக்கு தாங்க முடியலன்னு சொல்ல, கதாநாயகனுக்கு ஒரே கன்ஃபியூஷன். யார் தான் இந்த சத்தத்தை உருவாக்குறது, எங்கேருந்து சத்தம் வருதுன்னு யோசித்து இவர் வீட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு லேடி கதாநாயகன் வீட்டில் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று அப்பப்போ ஒட்டிட்டு போகுது. அது என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தா மேலேருந்து ஒரே சத்தமாக வருது, தயவு செஞ்சு எதையும் உருட்டாமல் இருப்பா அப்படின்னு எழுதியிருக்கு. நானே யாருன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன், இதில் இவ வேறு அப்படின்னு பயங்கர கோபம் வருது. இதுக்கப்புறம் இந்த சத்தத்தை யார் உருவாக்குறது, கதாநாயகனை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுக்கப்புறம் இவர் சந்தித்த பிரச்சனைகள் தான் இந்த படத்தோட மொத்த கதையை. கிம்மன் சரோன் அப்படின்னு 2 பேர் சேர்ந்து இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த படம் ஒரு வித்தியாசமான படம். படத்தில் 2 ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. கதாநாயகன் தான் அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ், செம்மையான ஆக்ட் பண்ணியிருக்கான். சில இடங்களில் படம் பரபரப்பாக போகுது. அடல் கண்டென்ட்லாம் எதுவும் கிடையாது. தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் டயலாக்ல சில கெட்ட வார்த்தையெல்லாம் சேர்த்து விட்டுருக்காங்க. அதை மட்டும் பார்த்துங்க. இந்த படம் ஒரு புது மாதிரி கதைக்களம். இதுவரை கேள்விப்படாத ஒரு கதைக்களத்தோட ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.